இன்னைக்கு என்னோட வேல்மாறல் பூஜையோட 23வது நாள். அனைவருக்கும் ஆடி கிருத்திகை நல்வாழ்த்துக்கள். என்னடா இன்னைக்கு கிருத்திகை ஆச்சு, அதுவும் இல்லாம செவ்வாய்க்கிழமை வேற, இன்னைக்கு பூஜை ரூம் இவ்வளவு சிம்பிளா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கான அபிஷேகத்துல நான் முருகருக்காக பால் அபிஷேகம் மட்டும்தான் செஞ்சேன். நைவேத்தியம் பாத்தீங்கன்னா பாயாசம் வச்சிருந்தேன், அதாவது வாழைப்பழத்துல பாயாசம் செஞ்சு வச்சிருந்தேன். ஏன் இன்னைக்கு இவ்வளோ சிம்பிளா பண்றேன்னா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சிறப்பாக நான் ஆடி பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு காலையில் வேல்மாறல் பூஜையை ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிட்டு மதியம் படையல் போடலான்னு இருக்கேன். அதனால தான் அதுக்கப்புறம் மறுபடியும் அபிஷேகம்லாம் செய்வேன். அதனால வேல்மாறல் பூஜைக்கு பால் அபிஷேகம் மட்டும்தான் செஞ்சேன். அவர் எப்படி இருந்தாலும் அழகுதான், சிம்பிளாக இருக்கும் பொழுது இவ்வளோ சூப்பராக இருக்காதுன்னு பாருங்கள். நேற்று நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டிருந்தேன், எங்கள் வீட்டில் எப்படி கூழ் காசி நாங்கள் கூழ் வாய்ச்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோட லிங்க் மேலே தரேன்.